நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நல்லா சுட சுட சோறு பொங்கி இந்த மாதிரி ஒரு மீன் குழம்ப வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கு எதை வேணாலும் எழுதி கொடுக்கலாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய தம் மீன் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். நீங்கள் நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மீன் கிரேவி, அதுவும் தம் மீன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மசால் கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேசனு பெரிய தட்டு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பேசனில் ஒரு 3 டீஸ்பூனு பூண்டு மட்டும், அந்த பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூனுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை நம்ம அந்த பேசனில் சேர்த்தாச்சு. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, தூளுப்பு 1 டீஸ்பூனு. அடுத்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ரெடி பண்ணும்போது இந்த கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது போல் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா மசாலா கோட்டிங் ஆகி வரும். இப்போ மசாலாவை விரவிடலாம். நல்லா விரவி கொடுத்துருங்க. இப்போ நல்லா விரவியாச்சு. நல்ல இந்த அளவுக்கு நல்லா விரவிட்டு இப்போ நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ மீன் துண்டுகள்லாம் நம்ம கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கோம். நல்லா திக்கான மீன், இந்த மாதிரி நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிக்கோங்க. இது வந்து பாறை மீன் வந்து டேமு பாறை வந்து நல்லா உயரோடு இருந்ததுனால நல்லா கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கோம். இது 1 கிலோ மீன் எடுத்திருக்கோம். 1 கிலோ மீனில் வந்து நல்லா அவங்களே க்ளீன் பண்ணி நல்லா அருமையாக அந்த மண்டை இதெல்லாம் 2 பீஸ் போட்டு நல்லா நீட்டாக வெட்டி கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து நம்ம மசாலாவில் பிரட்டிக்கலாம். இப்போ நம்ம மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே மசாலாவில் போட்டு பிரட்டிக்கலாம். அந்த மீன் துண்டுகளில் எல்லா மசாலாவையும் நல்லா தடவி விடுங்க. மசாலா இந்த மாதிரி சிம்பிளாக மசாலா எடுத்து ரெடி பண்ணி நல்லா மசாலாவை அப்படியே மீன் துண்டுகளில் பிரட்டி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே குழம்பு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நல்லா காரசாரம் நல்லா ஊறி அருமையாக இருக்கும். துண்டுகளை போட்டு நல்லா மசாலாவில் பிரட்டிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பிரட்டிடணும். இது நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலாவிலேயே இந்த மீன் துண்டுகள்லாம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கடுத்து வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து இதை வைக்கிற மெத்தடே வேறு. இது வந்து தம்மீன் கிரேவின்றனால இது கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தான் நல்லா சலாவுத்தாக வேகும். பீஸ் வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்கனால கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சிடும். பற்ற வச்சாச்சு. சூடாகிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 கப்பு அப்படியேவும் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குவோம். நீங்கள் நல்லெண்ணெய் இந்த மாதிரி கூட உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு. எப்போயும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோ இந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதுவும் எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான். அந்த சின்ன வெங்காயம் தான் சிறப்பு மீன் குழம்புக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி நைஸாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா ஒரு 2-3 சுற்று வரப்பாக சுற்றிட்டு அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே பிரட்டி விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே லேசாக அப்படியே வெங்காயத்தை சைடில் ஒதுக்கி விடுங்க. அந்த எண்ணெய் லேசாக நடுவில் வடிஞ்சு வரட்டும். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த எண்ணெயில் சேருங்க. அது ஏற்கான அந்த எண்ணெயில் ஒதுக்கி விட்டு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கலர் கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே அதில் 1 டீஸ்பூனும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெயிலேயும் அந்த மிளகாத்தூளை நல்லா லேசாக பிரட்டி விடுங்க. அந்த எண்ணெயில் பிரட்டும் போது தான் நமக்கு அந்த ரெட் கலர் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். மிளகாத்தூளை போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2 தக்காளி எடுத்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நம்ம சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளி எடுத்துகிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். புளி கரைசல் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முழுக்க அந்த மீனுக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த புளி கரைசல்லே சேர்த்துட்டோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 1/2 லிட்டர் தண்ணி புளி கரைசல் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி தர நல்லா கொதித்த உடனே லேசாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே
இப்போ நம்ம மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஏன்னா மீன் துண்டு போட்டோடனே நமக்கு சூடு வந்து கப்புன்னு இறங்கிடும். அதனால் இந்த மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குழம்புல இறக்கிடலாம். இப்போ நமக்கு குழம்புல இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகி வரும். பார்க்கும்போது கொஞ்சம் அந்த மசாலா புளி கரைசல் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியாக தெரியும். இப்போ நம்ம மசாலா இதில் விரைய வச்சுருக்கோம்ல, இதில் இருக்க மசாலா இதில் இறங்கும்போது நமக்கு கொஞ்சம் குழம்பு திக்காகி வரும். குழம்பு நம்ம வந்து குழம்பா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுக்கலாம். இல்லை லைட்டான கிரேவி போதும் அப்படின்னா நம்ம தண்ணியை குறைச்சி வச்சுக்கலாம். துண்டுகளை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே குழம்புல இறக்கியாச்சு. மீன் துண்டுகள்லாம் அப்படியே மசாலா முங்குற மாதிரி லேசாக நகட்டி விட்டுக்கோங்க. மீன் துண்டுகள்லாம் மசாலாவில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மீன் துண்டுகளை மசாலாவில் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது ஒரு 2 நிமிஷம் தான். இந்த 2 நிமிஷத்தில் நம்ம இந்த துண்டுகளை நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம 2-3 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா மீன் துண்டுகள்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே லேசாக எல்லாத்தையும் ஒரு தடவை பிரட்டி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் பீஸையும் நல்லா பிரட்டி விட்டு லேசாக கலந்து விட்ட பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10-12 நிமிஷம் அப்படியே நல்லா தம்மாக விட்டுறலாம். இடையில கரண்டி எதுவும் போட வேண்டாம். நல்லா தம்மாகி ஒன்று ஊற நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ சிம்மில் 10 நிமிஷம் நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு பீஸெல்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி பூரா நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த அளவுக்காவது இருக்கணும். நம்மள தான் நமக்கு அந்த சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பீஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஒரு 100 ml நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதை கடைசியாக அப்படி சேர்த்து விட்ருங்க. அப்படி லேசாக மட்டும் கலந்து விடுங்க. அவ்வளோதான். லேசாக அப்படி நகட்டி மட்டும் விடுங்க. இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அருமையான தம் மீன் கிரேவி அருமையாக தயாராகிருச்சு. இன்றைக்கி நம்ம நான் சமையலில் வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு, அதாவது தம் மீன் கிரேவி அருமையாக தயாராகிருக்கு. ஈஸியான மெத்தடில் ஒரு மீனை வாங்குகிறோம், க்ளீன் பண்ணுறோம், ஒரு மசாலா விரைவி ஊற வச்சிடுறோம், சிம்பிளாக வெங்காயத்தை வெட்டி நல்லா வதக்கிட்டு அப்படியேவும் புளிக்கரைசலை ஊற்றி கொதிக்க விட்டு மீனை தூக்கி போட்டோம்னா சிம்பிளாக ஒரு 20-25 நிமிஷத்தில் நமக்கு அருமையான ஒரு மீன் குழம்பு தயாராகிடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்க மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப சூப்பராக நல்லா திக்காக ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா அருமையாக இருக்குது. அந்த பீஸ் வந்து நல்லா உடையாமல் நல்லா அருமையாக இருக்குது. அந்த கிரேவியோட அந்த பீஸை எடுத்து வச்சு அப்படியே நல்லா ஒரு பெரட்டு. ஆஹா, அடடடடா, எத்தனை அடை போட, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் மீன் குழம்பு செய்ய நினச்சிங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற சுவை வந்து இந்த மீன் குழம்புல கிடைக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.